வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையில் தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்திருக்கின்றார். ஈரானும் சரி ரஷ்யாவும் சரி இரண்டு நாடுகளுமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதார தடையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கையில் இரண்டு நாடுகளுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது என்பது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த நிலையில் இவர்களுடைய சந்திப்பு தொடர்பாகத்தான் தற்போது அதிக விடயங்கள் பேசப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் என்பது போர் நிறுத்தம் மற்றும் பிராந்தியத்தினுடைய தற்போதைய நிலவரங்கள் குறித்து ஆலோசிப்பதே இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆராய்ச்சி ஏற்கனவே ஓமன் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று ஆலோசனைகளை நடத்திவிட்டு அங்கிருந்து நேரடியாக ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானும் பல்வேறுபட்ட தாக்குதல்களை தொடுத்திருந்தது. இதுவெல்லாம் கடந்த காலம். இதே நேரத்தில் அண்மையில் பேச்சுவார்த்தையெல்லாம் இடம்பெற காத்திருந்த நிலையில் அது குழப்பத்தில் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. எனவே ரஷ்யா அதிபரை சந்தித்ததற்கு பின்னாடியும் மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வுகள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் உத்தியோகபூர்வமாக உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சொல்லப்படுகிறது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்க கூடும் என்பதுதான் கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தளவில் பார்க்கிற போது அமெரிக்கா எப்போதுமே ஒரு எதிரி நாடாகத்தான் பார்க்கிறது. இந்த போரில் ஈரானும் ரஷ்யா தொடர்ந்து மறைமுகமாக பல்வேறுபட்ட விடயங்களை ஈரானுக்கு செய்திருக்கிறது. குறிப்பாக உளவு தகவல்களை கொடுத்திருக்கிறது, சில ஆயுதங்களை கொடுத்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. எனவே எதிர்பாராத விதமாக இந்த போர் வேறு திசையில் நகர்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னா ரஷ்யா அதிபரை சந்திப்பது என்பது தற்செயலான ஒரு விடயமல்ல. தற்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது குழம்பி இருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரஷ்யாவை அவர் சந்திக்கிறார்னு சொன்னால் இதற்கு பின்னால மறைமுகமான பல காரணிகள் இருக்கக்கூடும் என்பதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. ரஷ்யாவை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்குமான போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அமெரிக்காவுடனான மோதலுக்கான ஒரு விடயத்தை செய்வதில் தயக்கம் காட்டி வந்திருக்கிறது. எனினும் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு என்பார்கள். அந்த வகையில் ரஷ்யாவுடைய எல்லையும் இதற்கு பிறகு மாறக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் துருக்கி நாட்டின் மீதான தன்னுடைய தாக்குதலை தொடரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் முதலில் ஈரானில் அமெரிக்கா சார்பான ஆட்சி நிறுவப்பட வேண்டும். அதன் பிற்பாடு தான் துருக்கியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் துருக்கி இஸ்ரேல் தாக்குறதுன்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கப்படும். எனவே ஆட்சி மாற்றம் ஒன்று அங்கே ஏற்பட்டு ஒரு அமெரிக்கா சார்பான ஒரு ஆட்சி தான் அங்கு இடம்பெறுகிற போது தான் துருக்கி மீது இஸ்ரேல் கை வைக்கும். இது தொடர்பில் ஈரான் தாக்குவது இல்லாட்டி ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை முன்னெடுப்பதை ரஷ்யா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. ரஷ்யா ஈரானுடைய மிக முக்கியமான நட்பு நாடு என்று சொல்லலாம். இதே நேரத்தில் சிரியா மீது தாக்குதலை தொடங்குகின்ற பட்சத்தில் ரஷ்யா அதற்கு எதிராக விரைவான பதிலடி தாக்குதலை தொடங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக ஏனைய நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஒரு சுமூகமான நிலைப்பாட்டிற்கு எப்போது வரும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் லெபனான் மீதான அந்த போர் நிறுத்தம் எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் எல்லாவற்றையும் மீறி தொடர் தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தாக்குதலை முன்னெடுத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த போர் ஒப்பந்தம் இருக்கு. ஆனால் அந்த ஒப்பந்தம் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே அது எங்களுக்கு இதற்கும் லெபனானுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தொடர்ச்சியாகவே தாக்குதலை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. இப்படி லெபனான் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது அது அடுத்த கட்டமாக வெவ்வேறு நாடுகளுக்கு மாறுகிற போது பிரச்சனை என்பது மேலும் ஒரு சிக்கல் நிலையத்தான் உண்டு பண்ணும். இவ்வாறாக ஈரானுடைய செயல்பாடுகள் அமைகிற போது அது மூன்றாம் உலக யுத்தத்திற்கான ஒரு வழித்தடமாக மாறிவிடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அச்சமாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி புடினை சந்தித்தது தான் மிக முக்கியமாக பேசப்படுகிறது. இப்படியான இந்த போர் ஒப்பந்தம் தொடர்பில் ஒரு பிரச்சனை இடம்பெறுகிறது. இந்த நிலைப்பாட்டில் இவருடைய சந்திப்பு என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எனினும் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. அவை வெளிவருகின்ற போது அடுத்த கட்டம் எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டது என்பது தொடர்பாகவும் முழுமையான ஒரு பதிவுகளை வழங்க முடியும். மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.